ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா தொழுகை முடிந்து வெளியே வரும்போது உங்கள் மனம் ஒரு கேள்விக்குறிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறதா? நான் இவ்வளவு தூரம் வந்தேனே, என் துஆக்கள் அல்லாஹ்வால் கேட்கப்பட்டிருக்குமா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா என்று யோசிக்கிறீர்களா? சில சமயம் ஒரு ஆதங்கம், ஒரு சின்ன வருத்தம் மனதை ஆட்கொள்ளக்கூடும், இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தும் ஏனோ ஒரு நிறைவு இல்லையே என்று தோன்றும். ஆனால் ஒரு அற்புத சாவியை நான் உங்களுக்குத் தரப்போகிறேன். ஒரே ஒரு சூறாவை மனதார சரியான புரிதலுடன் நீங்கள் படித்தால் உங்கள் துஆக்கள் வானம் வரை சென்று அல்லாஹ்வால் கட்டாயம் கேட்கப்படும் என்பதற்கு குர்ஆனில் இருக்கும் அசைக்க முடியாத ஆதாரத்தை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடன் சேர்த்து அடுத்த சில நிமிடங்களில் விளக்கமாகச் சொல்கிறேன். இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது குர்ஆனின் 62வது அத்தியாயம் சூரத்துல் ஜுமுஆ. இது வெறும் 11 வசனங்களைக் கொண்ட ஒரு சிறிய அத்தியாயம். ஆனால் இதன் ஒவ்வொரு வசனமும் வெள்ளிக்கிழமையை ஒரு சாதாரண நாளாக அல்லாமல் ஒரு புனிதமான மகத்தான வாய்ப்பாக மாற்றுகிறது. உங்கள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் நிறையும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். சூரத்துல் ஜுமுஆவின் 9வது வசனம் நம் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலை நமக்குத் தருகிறது. அதில் அல்லாஹ் மிகத் தெளிவாகச் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, ஜுமுஆ உடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். இது வெறும் வாய்மொழி கட்டளையாக மட்டும் பார்க்காதீர்கள். இது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு மகத்தான ஒப்பந்தம். ஒரு ஒப்பந்தம் என்றால் என்ன? நாம் ஒரு விஷயத்தைச் செய்தால் அதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் நமக்கு இன்னொன்றைத் தருவான் என்பதுதானே? இங்கு அல்லாஹ் நம்மிடம் கேட்பது, நாம் உலக ஆதாயங்களை ஒரு சில மணி நேரங்களுக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு அவனது அழைப்பிற்கு செவிசாய்ப்பதைத்தான். பதிலுக்கு அவன் என்ன தருவான் தெரியுமா? நம்முடைய உலக மறுமை வாழ்வின் பரக்கத்தை, செழிப்பை, பாதுகாப்பை. இது ஒரு வினவின் ஒப்பந்தம். ஆனால் அதில் வெற்றி பெறுவது நாம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஜுமாவை விட்டு வியாபாரம் செய்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் லாபம் இரட்டிப்பாகும். ஆனால் யார் தொழுகைக்கு செல்கிறாரோ அவருக்கு 100 மடங்கு அதிகம். இந்த ஹதீஸை சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள்.